ஞாயிறு கிழமைகளில் இந்த சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. இதில் கரூர் மாவட்டத்தில் திமுக கட்சியினர், திமுகவை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 3 இடங்களில் வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த ஐடி விங் பொறுப்பாளருடைய குடும்பம் 3 இடங்களில் வாக்குகள் இருக்கிறது. வாக்கு அவர் தொடரினோடு குறிப்பிட்டிருக்கிறோம். அதேபோல் திமுக வார்டு செயலாளர்கள் 2 இடத்தில் வைத்திருக்கிறார்கள். வார்டு திமுக உள்ளாட்சி மன்ற வேட்பாளராக இருந்த குடும்பம் 2 இடங்களில் இருக்கிறது. திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் குடும்பம் 2 இடங்களில் இருக்கிறது. திமுக முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் 2 இடங்களில் வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். இது இன்னும் நிறைய இடங்களில் அதே போன்று இருக்கிறது. திமுக முன்னாள் மாவட்ட பொருளாளர் 2 இடங்களில் வைத்திருக்கிறார்கள். திமுக முன்னாள் 18வது வார்டு பிரதிநிதி குடும்பம் 4 ஓட்டு 2 இடங்களில் இருக்கிறது. திமுக உள்ளாட்சி மன்ற வேட்பாளர் அவருடைய குடும்பத்து 2 இடங்களில் இருக்கிறது. முன்னாள் கவுன்சிலர் 2 இடங்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2019ஆம் ஆண்டே இந்த 4 பேருடைய ஓட்டுகள் 2 இடங்களில் இருக்கிறது என்று தேர்தல் அதிகாரிக்கே கடிதம் கொடுத்தும் இன்னும் அவருடைய பெயர் நீக்கப்படவில்லை. இதே போல இது நிறைய இடங்களில் 2-3 இடங்களில் வாக்குகளை வைத்து கள்ள ஓட்டுகளை போட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு ஓட்டு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில், அந்த ஓட்டு சேர்க்கின்ற நிகழ்ச்சியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்னர் ஏதோ அதிமுகவினர் தான் 2 இடத்துல வாக்கு வைத்திருந்ததாக எல்லாம் ஒரு உத்தமர் போல பேட்டி கொடுத்திருந்தார். அதன் பிறகுதான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது இது மாதிரி. அது அப்புறம் சொல்லி பொய்யான ஒரு பேட்டியை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 30,000 பேர் சேர்த்தி இருக்கிறதா சொல்றாங்க. கரூர் தொகுதியில் 30,000 பேர், கிருஷ்ணாராயணம் தொகுதியில் 20,000 பேர் கொண்டு வந்து சேர்த்துறதாக ஒரு பேட்டி. ஆனால் இதுவரைக்கும் 6,000 பேர் தான் அப்ளிகேஷனே கொடுத்துருக்குறாங்க புது ஓட்டு சேர்த்துறதுக்கு. அப்போ மீதி 24,000 பேர் என்னாச்சு? தவறான செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி கட்சியில் தலைமையில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வாக்கு அந்த ஓட்டு சீட்டில் குறித்து வச்சிருந்தோம். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னமோ தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்து ஓட்டு சேர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், தொடரினோடு இருக்குது, இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது மாவட்ட அளவில் கிட்டத்தட்ட 18,000 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை 5,000 பேர் தான் நீக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 12,000 13,000 பேர் இறந்தவருடைய பெயர் அந்த வாக்கு ஓட்டு இதில் இருக்கு, அந்த பட்டியலில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை நீக்க வேண்டும். இதே போல இரட்டை பதிவுகள் நிறைய இருக்கிறது. அந்த இரட்டை பதிவுகளை நீக்க வேண்டும். முகவரியே தெரியாமல் அவர்கள் அந்த ஊரை விட்டே காலி செய்தவர்கள், அவர்களுடைய அந்த பட்டியல் தொடர்ந்து அதிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து எங்களுடைய PLA2 அவர்கள் அந்த பூத் லெவல் ஏஜென்ட் கொடுக்கக்கூடிய அந்த படிவங்களை எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்களையும் அந்த PLA ஏஜென்ட்களையும் வைத்து சரிபார்த்து நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதில் வேற திமுக நீக்கணும், காங்கிரஸ் நீக்கணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. இது போல டபுள் என்ட்ரி 3 இடத்துல ஓட்டு வச்சிருக்காங்க. எப்படி தெரியாம இருக்கு அவங்களுக்கு? 3 இடத்துல இருக்கு, 2 இடத்துல எல்லாம் குடும்பம் அப்படியே இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அதிமுக காரன் தான் ஓட்டு வச்சிருக்கிற மாதிரியுமே திமுக இருக்கிறவங்க எல்லாம் உத்தம மாதிரி ஒரு பேட்டி வந்தது. அதனால இன்னும் கிட்டத்தட்ட 13,000 பேர் இறந்தவர்கள் பெயர் பட்டியலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இரட்டை பதிவு உள்ளவர்கள் இன்னும் நிறைய இருக்கிறார்கள். இதே போல இதையெல்லாம் தலைமை தேர்தல் அதிகாரத்தில் நாங்கள் இன்று கொடுக்கிறோம். இதே போல இந்த ஊர்ல இல்லவங்க சிவகாசியில் ஒரு நம்பர் எடுத்து பேசினேன். சிவகாசியில் இருக்காங்க, அவங்க 6 ஓட்டு சிவகாசியில் இருக்கிறாங்க. அவங்க போய் 8 வருஷம் ஆகுது. அந்த ஓட்டு இன்னும் இருக்கு. அவங்க அங்கே எங்களுக்கு ஓட்டு இருக்கு நீக்கிருங்கன்னு சொல்றாங்க. நானே பேசினேன் அவங்க கிட்ட. இந்த மாதிரி இன்னும் அதே போல மாவட்டத்தில் தேர்தல் அதிகாரிகள் இறந்தவருடைய ஓட்டை நீக்க சொல்லி கொடுத்தா டெத் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. டெத் சர்டிஃபிகேட்ல வாங்க முடியாது. டெத் சர்டிஃபிகேட் வீட்டில் இருக்கிறவங்க டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து நீக்கிறதுக்கு யாரும் சம்மதிக்கிறது இல்லை. அப்படி டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா நீக்கணும்னு சொன்னால் நிச்சயமா இந்த 13,000 ஓட்டு நீக்கவே முடியாது.
எதுக்காக பிஎல் ஏஜென்ட் பூத் லெவல் ஏஜென்ட் போடுறாங்க? பூத் லெவல் ஆபீசர் இருக்காங்க, பிஎல்ஓ இருக்காங்க. அவங்க சரியான்னு செக் பண்ணி அவ இறந்தது உண்மையா இருந்தா அவங்க கொடுக்கிற படிவத்தில் நீங்க ஏற்று அதை நீக்கணும். அதை விட்டுட்டு இப்ப இவங்க பேட்டி கொடுக்குறாங்க, கொடுக்கறத பார்த்துவிட்டு நாங்க கொடுக்குற ஃபார்ம் எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் எதையும் நீக்கிறது இல்லை. அவங்க வேலை இவங்க குற்றம் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க இதுக்கெல்லாம் கொடுக்குற எந்த அப்ளிகேஷனையும் ஏத்துக்கிறது இல்லை, அப்படியே வச்சிருக்கிறாங்க. மொத்தமாக நான் தலைமை தேர்தல் அதிகாரிட்டு இன்னைக்கு பெட்டிஷனை கொடுக்குறோம். இது போல இரட்டை பதிவு இருக்குது. இறந்தவர்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து நீக்க முடியாது. அதே போல அந்த இங்கே இல்லை, அவங்க வெளியூர் போனவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, பல வருஷமா இருக்கிறாங்க. அதே போல அவங்களெல்லாம் அதை நீக்கி இந்த வாக்குச்சாவடிகளை உள்ள ஓட்டர்ஸை சரி பண்ணி கொடுக்கணும், சரியா இருக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர நாங்கள் சேர்த்தணும் 30,000 பேர் சேர்த்திருப்போம்னு சொல்றாங்கல்ல, அது நிரூபிக்க தயாரா? 6,000 பேர் தான் மனுவை கொடுத்துருக்கதா சொன்னாங்க. நேற்று கேட்டேன், டீட்டெயில்ஸ் கேட்டேன். அதனால இது போன்ற தவறுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. சும்மா 2-3 பூத்துல தான் எடுத்துருக்கிறோம், இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. தரேன், நாளைக்கு புக்லெட்டா வேணா போட்டு தரேன். முக்கியமான முன்னாள் மாவட்ட பொருளாளர் யாரு சார்? இது போல ஒரு சிலர் மட்டும் தான் இருக்காங்க, நிறைய கரூர் மாவட்டத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குங்களா? இருக்கிற கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், இருக்கு. அதே போல முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஜிபிஎஸ், அதாவது ஜிபிஎஸ் கருவி என்பது டிசம்பர் மாதம் பொருத்த வேண்டும் என்று ஆணையர் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் பிறகு கண்ட்ரோல் ரூம் அமைக்கின்ற வரை அது வேண்டாம் என்று ஒரு தடை உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான வழக்கு அதன் பிறகு அந்த ஆணையருடைய உத்தரவுக்கு பிறகு வழக்கு வருகிறது. வழக்கு வரும் பொழுது துறை சார்ந்த அதிகாரிகளிடத்தில் கேட்டு சொல்வதாக அரசு வழக்கறிஞர் சொன்னதால் நீதியரசர்கள் தடையாணை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஒளிரும் பட்டைக்கும் தடையாணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த விதமான முறைகேடுகளும் கிடையாது. சம்பந்தப்பட்ட விண்ணப்பித்த அனைவருக்கும் நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம். ஏதோ ஊழல் நடந்தது போல இன்னைக்கு ஒரு அறிக்கையை பேப்பரில் படித்தேன். அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது ஊழல் பட்டியலை திமுகவில் கரூர் மாவட்ட பொறுப்பாளர் அன்று அதிமுகவில் இருந்த பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தார். 1 மணி நேரம் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை புத்தகமாக அச்சடித்து பத்திரிகையாளருக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அப்படி ஊழல் வழக்குகளை சிக்கி அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நேரு அவர்கள் ஏதோ கண்டுபிடித்தது போல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 23 கோடி ரூபாயை 900 கோடி ரூபாய் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தார். அதற்கு அதை நிரூபிப்பாரா என்று கேட்டேன். அதற்கு பதிலை காணவில்லை இதில். எனவே அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முதல் அவர் பதில் சொல்லட்டும். அதன் பிறகு நாங்கள் நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறதோ அதை நாங்கள் சரி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை முன்னாள் அமைச்சர் நேரு அவர்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திமுக இருக்கிற கரூர் மாவட்ட பொறுப்பாளர், அன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர், அந்த பட்டியலை வேணா நான் எங்கிட்ட தர்றேன். 1 மணி நேரம் குற்றச்சாட்டு வச்சார். கும்பகோணம் கோட்டை அலுவலகமே திருச்சியில் இயங்குச்சு. சம்பந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பாஸ் கொடுத்து எத்தனை கோடி ரூபாய் நஷ்டம் என்கிற அளவெல்லாம் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. அதையெல்லாம் மறந்து விட்டு திமுகவில் இருக்கிறவர்கள் என்பது உத்தமர் போல இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அந்த 900 கோடி என்று யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை வாசித்திருக்கிறார். அதை நிரூபிப்பாரா என்று கேட்டேன். அதற்கு பதிலளிக்கவில்லை. எனவே இது சம்பந்தமாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். எங்கிட்ட இல்லையா? அவர் தான் கொடுக்கணும். ஆதார் எங்கிட்ட இருந்தது, எப்படி எங்கிட்ட எப்படி இருக்கு? அவங்ககிட்ட தான் சொன்னாங்க 900 கோடின்னு. 900 கோடின்னு அவங்க தானே சொன்னாங்க. ஆதாரத்தை கொடுக்கணும்ல. கமிஷன் சரியா ஃபிக்ஸ் ஆகாதனால தான் டெண்டர் வந்து தள்ளி போட்டாங்க. டெண்டர் தள்ளி போனது காரணம் சொல்லிட்டேன். கொரோனா காலத்தில் டெண்டர் வைக்கக்கூடாதுட்டாங்க. கணக்காக மார்ச் மாதம் வருது. மார்ச்லேருந்து தொடர்ந்து கொரோனாங்கிறதுனால டெண்டர் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ டெண்டர் வச்சாச்சு. இன்னும் டெண்டர் முடியல. 900 கோடின்னு சொன்னவங்க நிரூபிக்கணும்ல. நேற்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பின்னாடி தான் ஒரு சர்க்குலரே அமைச்சிருக்காங்க போக்குவரத்து. அதுக்கு முன்னாடி டேட்லேயே இருக்குது. நான் தரேன். அதுக்கு முன்னாடி டேட்லேயே சர்க்குலர் இருக்குது.
நேற்று வந்து அதிகாரிகள் போயிருந்தாங்கன்னா விளக்கமாயிருக்கும். அதிகாரிகள் போகல, அரசு வழக்கறிஞர் அரசிடம் விளக்கம் கேட்டு சொல்கிறோம்னு சொன்னார். அதனால தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க. தடை உத்தரவு வரட்டும், அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் விவரத்தை கொடுக்குறோம். சார், இந்த கொரோனா நேரத்தில் இப்போ போக்குவரத்து துறையில் வந்து எவ்வளோ சார் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? அது தடுக்க வந்து போக்குவரத்து துறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? இல்லை சார், இப்போ தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொரோனா காலத்தில் ஓடவே இல்லை. முழு சம்பளம் கொடுத்துருக்குறோம். பென்ஷனோடு சேர்த்து மாதம் 450 கோடி கொடுத்தோம். நடவடிக்கை ஒன்றுமே இல்லையா? நடவடிக்கைன்னா குறிப்பிட்ட வழித்தடங்களில் மக்களுக்கு பயணிகளுக்கு தகுந்த மாதிரி பஸ் ஆப்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இயல்பு நிலைக்கு திரும்புது. எல்லா இடங்களிலும் எல்லா வழித்தடங்களிலும் ஓட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.